ஹாய் மசால் சோர் ஃபேமிலி, வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரெட்ல ஒரு மலாய் பண்றோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம இந்த அடுப்புல தான் செய்ய போறோம். வாங்க அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. கடாய் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சக்கரை பாகு காய்ச்ச போறோம். கடாய் வச்சாச்சு. சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த கப்பளவெல்லாம் தெரியாதுங்க, கையளவு தான் தெரியுங்க. சர்க்கரை போட்டாச்சுங்களா? தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு கம்பி பதத்துக்கு ஓரளவுக்கு காயிட்டோம். பாருங்க, இப்பவே நல்லா குடிக்குது. ஒரு கம்பி பதத்துக்கு காய்ச்சிக்கலாம். ஒரு கம்பி பதத்துக்கு பாகு ரெடி ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம பிரெட் சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். பிரெட் சைட்ஸை கட் பண்ணிட்டு ஒன்றா எடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, நல்ல ஒரு கப்பிப்போ தான் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஓரமாக வச்சிடலாம். இது ஆறட்டும். பாத்திரத்தை எடுத்து வச்சு காஞ்சோன்னே பாலை ஊற்றி காய்ச்சிக்கலாம். நம்ம பாக்கெட் பால் தாங்க வாங்கியிருக்கிறோம். நம்மளுக்கு இங்கே பண்ண பால்லாம் கிடைக்கிறது இல்லை. 1/2 லிட்டர் ஊற்றிருக்கிறோம். ஒரு பாக்கெட் பிரெட்டுக்கு 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கிறோம். இந்த பாலுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சேஃப்ரன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பொங்குது. ஸ்டவ் அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். தட்டி வச்சிருக்கிறோம் நம்ம ஏலக்காய் சேர்த்திக்கலாம். ஒரு 4 ஏலக்காய், 5 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. இது கூட கட் பண்ணி வச்ச முந்திரி பாதாம் எல்லாம் போட்டு இறக்குங்க. மலாய் ரெடி பண்ணிடலாம். இங்கே நம்ம பிரெட்டு ஆயிலில் பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். நாங்க அதையும் எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வரும்போது நல்லா இந்த கலர் வரும்போது அப்படியே எடுத்துடலாம். பாருங்க, நம்ம பொரிச்சதெல்லாம் நல்லா சக்கரை பாகில் ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணிடலாம். மலாய் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம மலாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இது உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட வைங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.